மீது ஹாஃபில் ஆகுவதை போன்று, அதே போன்று உலகத்தினுடைய பட்டங்களை முயற்சி செய்து அடைவதை போல நுபுவத்தும் ரிசாலத்தும் விரும்பியவர்கள் அடைகிற ஒரு பட்டம் அல்ல. அவ்வளவு உயர்ந்த பட்டம் அல்லாஹ் தெரிவு செய்து கொடுக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில இந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் பட்டம் கொடுப்பாங்க, மேடையில் ஏற்றி கொடுப்பாங்க, அதுக்காக பெரிய பிரமுகர்கள் அழைக்கப்படுவாங்க, அதை பார்வையிடுவதற்கு குடும்பத்தார்கள் ஊரார்கள் வருவாங்க. அந்த பட்டமளிப்பு ஒரு தாள் வடிவில அவர்களுடைய கையில கொடுக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டமளிப்பு இதிலிருந்து வித்தியாசமாக இருந்தது. அவர்களுக்கு பட்டமளிப்பு மேடையில கொடுக்கப்படல, அவர்களுடைய பட்டமளிப்பு ஹிரா குகையில நடக்குது. அவர்களுடைய மனைவிக்கு கூட அழைப்பில்லை, பட்டம் வாங்குகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. மற்ற பட்டமளிப்புகளிலே ஒரு தாளில் எழுதி அந்த ஷஹாதா கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டமளிப்பு முஆனகா கட்டி அணைப்பின் மூலம் கொடுக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா செஞ்சு கொடுத்தாங்க. 5 குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதினாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். இந்த ஆயத்துகள் 5 தான் அவர்களுடைய பட்டமளிப்பை, அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதை ஊர்ஜிதம் செய்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் பட்டமளிப்பு நடந்தா சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷ உலகத்தில் மிதந்துருவாங்க. 5 வருஷம் படிச்சதுக்கு பின்னால எங்களுக்கு பட்டமளிப்பு நடந்திருக்குது, குடும்பத்தார்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பட்டமளிப்பு அதிலிருந்து வித்தியாசம். பட்டம் கொடுத்த உடனே பயந்தாங்க, பட்டம் கொடுத்த உடனே வியர்வை வடிய ஆரம்பிச்சது. மாதுளம் கொட்டைகளை போன்ற வியர்வைகள் வெளியில கொட்ட ஆரம்பிச்சது. செய்தியை எடுத்துக்கொண்டு முதலாவது போறாங்க. ஊருக்கு உலகத்துக்கு சொல்லல, முதலில் தன்னோடு இருக்கிற மனைவிக்குத்தான் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்ட இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் இந்த 5 ஆயத்துகளையும் மனைவிக்கு சொல்கிறார்கள். உலகத்தில் முதலாவது குர்ஆன் போதிக்கப்பட்டது ஒரு மனைவிக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை முதலாவது தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவிக்கு போதித்தார்கள். முதலாவது தலீமுல் குர்ஆன், குர்ஆனுடைய பாடம், குர்ஆனுடைய போதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்குள்ள நடந்துச்சு. இப்ப பட்டம் கிடைச்சிருக்குது, பட்டம் கொடுக்கப்பட்டா பின்னால பணி வரணும். ஒருத்தர் டாக்டர் ஆனா அவர் ஹாஸ்பிட்டல் போகணும், வீட்டில் இருக்கலாது. இன்ஜினியர் ஆனா அவர் பாலம் கட்டுற இடத்துக்கு போகணும், பில்டிங் கட்டுற இடத்துக்கு போகணும், ரோட் போட்ட இடத்துக்கு போகணும். நீதிபதியானா நீதிமன்றத்துக்கு போகணும். பதவிக்கு பின்னால் பணி இருக்கிறது, பட்டத்துக்கு பின்னால் பணி இருக்கிறது. மிகச் சிறந்த பட்டமான நுபுவத்தும் ரிசாலத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டத்தினுடைய பணி என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சின்னொரு இடைவெளி ஒன்று கொடுத்தான், அடுத்த வஹியை இறக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தான். அதுக்கு சொல்றது ஃபத்ரத்துல் வஹி என்று. வஹி வராம கொஞ்சம் காலம் இருந்துச்சு. அதுக்கு பின்னால அவர்களுடைய பணியை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பணியை சொல்வதற்கு வந்தது சூரத்துல் முத்தஸ்ஸிர். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்திக் கொண்டிருக்கும் நபியே. ஏன் போத்திக்கிட்டு இருக்கிறீங்க? வஹியை இறக்கிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன உடனே உடல் எல்லாம் கூதலோடு ஒரு நடுக்கம் வருகிறது. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜா என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று போனார்களே, அந்த வஹியுடைய தாக்கத்தோடு இருக்கிற ரசூலை பார்த்து சொல்றான், போர்த்து கொண்டிருக்கும் நபியை எழும்புங்கள்,
கும் எழும்புங்கள், ஃபஅன்திர் மக்களுக்கு நரகம் ஒன்று இருக்குது என்று எச்சரிக்கை செய்யுங்கள். இதை தெரியாம கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டு எத்தனையோ பேர் நரகவாசிகளாக மடிகிறாங்க. அல்லாஹ் பாவங்களை கண்டு கோபம் அடைவான் என்ற செய்தியை சொல்லுங்கள். கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பு பெரியவன் என்று சொல்லி அவனுடைய கண்ணியத்தை பேசுங்கள். இப்ப புரிஞ்சிருச்சு, நபியாக பட்டமெடுத்தவரினுடைய முதலாவது பணி மனிதர்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவது. அடியார்களுக்கு படைத்தவனை அறிமுகம் செய்யும் பணிக்கு பேர் தாவாவுடைய பணி. அதிலிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த பொறுப்பு இறக்கப்படுது. அதிலே இறங்குது சூரத்துல் முஸம்மில். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. முத்தஸ்ஸிருடைய கருத்தை தான் முஸம்மிலுக்கும் போர்த்தி கொண்டிருக்கும் அன்பு நபியே, இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்குங்கள், ஏனைய நேரங்களில் தொழுகையில் ஈடுபடுங்கள், கியாமுல் லைலில் ஈடுபடுங்கள். தன்னை ரப்போட இணைக்கிற வேலை. நான் என்ன ரப்போட இணைக்கிறதுக்கு அதுக்கு பேர் இபாதா. அடியாறுகளை ரப்போடு இணைக்கிறதுக்கு பேரு தாவா. ஒரு நபி, பட்டம் வாங்கிய நபியின் 2 பொறுப்புகள், ஒன்று தாவா இலல்லாஹ், இரண்டாவது இபாதத். பணி வரங்கிருச்சு, என்ற டியூட்டி இதுதான். பகலையில் அடியாறுகளோட அந்த மக்கள் வெள்ளத்தில் அலையோனும், அலைந்து அவர்களை அல்லாஹுடன் இணைக்க வேண்டும். இரவு நேரத்தில் நான் ரப்போடு தொடர்பு பட வேண்டும். பகலில் தாவா, இரவில் இபாதா. அந்த பணி செய்கிற மையம் என்ன? இந்த பணியை எவர்கள செய்யணும்? ஊருக்குள்ள மட்டுமா, மஹல்லாவில மாத்திரமா, குடும்பத்தில மாத்திரமா? ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அதுக்கு ஒரு எல்லை கொடுப்பாங்க, ஹத்தொண்டு இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே மிகச்சிறந்த படைப்பு. அதில் 2ஆம் கருத்துக்கு இடமில்லை. அஷ்ரஃபுல் ஹல்கி அலல் இத்லாக். பொதுவாக எல்லா படைப்புகளிலும் ஆக சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர்கள், எல்லா ரசூல்மார்களை விடவும் சிறந்தவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் சிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவங்களுக்கு சொல்றான், நீங்க உங்களோட வேலைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. பணியை துவங்குங்க உங்களோட குடும்பத்திலிருந்து. தாவத்தை ஆரம்பிங்க குடும்பத்திலிருந்து. சொன்னான், வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன். உங்களோட நெருங்கிய இனபந்துக்களுக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்யுங்க. குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, குடும்பத்திலிருந்து துவங்குங்க. புகாரியில இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுடைய மலையில ஏறி குடும்பத்தை கூப்பிடுகிறார்கள். தனது பாட்டன்மார்களின் பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். யா பனி அப்தி மனாஃப், யா பனி அப்துல் முத்தலிப், யா பனி ஹாஷிம், யா பனி ஃபிஹர், யா சஃபியா, யா ஃபாத்திமா கூப்பிடுறாங்க. குடும்பமே வந்து நிக்குது. ஏன் வந்து நிக்குது? அமீன் கூப்பிடுகிறார், மக்காவின் நம்பிக்கையாளர் கூப்பிடுகிறார், சாதிக் கூப்பிடுகிறார், உண்மை பேசுகிறவர் கூப்பிடுகிறார். ஏதோ ஒரு தகவல் வரப்போகுது. ஏன் கூப்பிட்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத். பின்னால் அதாப் ஒன்று, கடும் தண்டனை ஒன்று மறைஞ்சிருக்குது, நரகத்தின் அதாப். அது வர முன்பு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். எப்போது தாவத்தை முன்வைத்தார்களோ குடும்பத்தில் சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, கால தாமதமாகியாவது ஏற்றுக்கிட்டாங்க. பல பேர் மறுத்தார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ஏற்றுக்கொண்டார், காலம் பிந்தி ஏற்றுக்கிட்டார். ஹஜ்ரத் அப்பாஸ் ஏற்றுக்கொண்டார், ஹஜ்ரத் அலி ஏற்றுக்கொண்டார், ஹஜ்ரத் ஜாஃபர் ஏற்றுக்கொண்டார். பெண்களில் ஹஜ்ரத் சஃபியா ஏற்றுக்கொண்டாங்க, ஹஜ்ரத் ஹதீஜா ஏற்றுக்கொண்டாங்க. இன்னொரு பெரியொரு கூட்டம் தாவத்தை மறுத்தாங்க.
அதுல முன்னணியில இருக்கிறவர் அவங்களோட பெரியப்பா, ரொம்ப இரக்கமாக இருந்த அபூலஹப். அபூலஹப் கேட்கிறான், அலிஹாதா ஜமாத்தனா, இந்த கதையை சொல்லவா கூட்டம் போட்டி, இந்த கதையை சொல்லவா இவ்வளவு பேரை கூட்டம் போட்டு சேர்த்தீங்க என்று சொல்லி கோபத்திலே செய்த செயல் இருக்குது. சின்னொரு வேலையாக இருந்துச்சு. மண்ண அள்ளி ஹதரத் ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான முகத்துக்கு வீசி எறிஞ்சார். மண்ணை வீசுறதுக்கு ஒரு நிமிடம் தான் போச்சு. அவர் விலங்கல்ல, ரசூலுல்லாவுக்கு எரியல்ல, ரசூலுல்லாவுடைய ரப்புக்கு வீசிய மண்ணது. ரசூலுல்லா ரப்பை அறிமுகப்படுத்தும் போது தாவத்துக்கு வீசிய மண்ணது. வீசியது ஒரு நிமிட செயல். அதுக்கு கிடைச்ச தண்டனை இருக்குது, இன்று வரைக்கும் இருக்குது. தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமா போட்டும். இன்னைக்கு ஓதினாலும் அந்த மண் வீச்சுக்கு கிடைச்ச பத்துவா தான் அது. வரலாற்றாசிரியர்கள் எழுதுறாங்க, அபூ லஹபுடைய 4 பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்களும் தப்பத் யதா ஓதினாங்க. வாப்பக்கு ஏசி இறக்கினு சொல்லி அவங்க இருக்கல, தீனில முகத்தாச்சினை இல்ல, அவங்களும் ஓதினாங்க. இது குடும்பம். பின்னால ரப்பு சொன்னான், குடும்பம் என்ற வட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பெருமதியான ரசூலுடைய தாவத்தை மட்டிட முடியாது, வட்டத்தை விரிவாக்க வேண்டும். 2வது கட்டம் சொன்னான், முழு அரபு மக்களுக்கும் தாவத்து கொடுங்க. وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا. நாங்க அரபு மொழியில குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஏன்? உம்முல் குர்ஆனும் மக்காவாசிகள் அவர்களை சூழ இருக்கும் அரபு மக்களுக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்ய. இப்ப அரபிகளுக்கு மட்டுமா நபி அவங்க? இல்ல, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடுத்து சொன்னான், இல்ல முழு உலகத்தில் உள்ள அஜமிகளுக்கும் நீங்க சேர்த்தணும். முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த தாவாவை, தீனுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகணும். வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரம் வ நதீரா, சகல மனிதர்களுக்கும் உங்களை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்பவராகவும் நரகத்தை எச்சரிக்கை செய்யும் தாயியாகவும் அனுப்பியிருக்கிறோம். முழு உலக மக்கள். அதோட விட்டு வைக்கல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 4வது கட்டம் சொன்னான், ஜின்களுக்கும் நீங்க தான் நபி என்று. மனிதர்களை விட மனிதர்கள் 800 கோடி இருக்கிறாங்க, ஆனா ஜின்கள் அதை விட அதிகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா மாஷரல் ஜின் கத் இஸ்தக்ஸர்தும் மினல் இன்ஸ், ஜின்களே மனிதர்களை விட நீங்க அதிகமாக இருக்கிறீங்க. மனிதர்களை விட அதிகமாக உள்ள ஜின்களுக்கும் தாயியாக ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறான். ஜின்களுடைய ஒரு கூட்டம் நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகிற இடத்துக்கு வராங்க. தொழுகையில குர்ஆன் ஓதுறத கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவர்களுடைய இடத்துக்கு திரும்பி ஏனைய ஜின்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை சொல்லி தாவத்து கொடுத்த சரித்திரம் சூரத்துல் அஹ்காஃபில் இருக்குது. வ இத் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதர்களும் ஜின்களும் மார்க்கத்து கட்டுப்பட வேண்டியவங்க. அவங்க குர்ஆனை கட்டுப்படணும், அவங்க ஹதீஸை கட்டுப்படணும். அவர்களுக்கு ஹலால் ஹராம் இருக்குது, நல்லதை செய்தால் நன்மை இருக்குது, பாவம் செய்தால் தண்டனை இருக்குது. மனு ஜின்களை தவிர மற்றவர்களுக்கு ஷரியத் இல்ல, அவங்களுக்கு ஹலால் ஹராம் இல்ல. பறவைகள், மிருகங்கள், மீனினங்கள், இந்த கல்லு மலை, இவைகளுக்கு வானம் பூமி, இவைகளுக்கு மார்க்கம் இல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னான், நான் உங்களை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புதாரி ஆகிறோம்னா, மனித ஜின்கள் மட்டுமல்ல, என்னை தவிர படைக்கப்பட்ட அனைத்து மஹ்லூக்குகளுக்கும் கௌரவ தூதுவராக ஆக்குறோம். ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஆகிறாங்க. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். ஆலத்தார்கள் என்றா யார்? அல்லாஹ்வை தவிர படைக்கப்பட்ட அனைத்தும்
குல்லுமா சிவல்லாஹி தஆலா மினல் மௌஜூதாத், படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் ஆலம் என்றது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய தூதுவராக அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு கடினமான வேலை என்று பாருங்க. 40-50 வருடமாக எங்கட குடும்பத்தோட இருக்கிறோம். குடும்பத்துக்கே இன்னும் இஸ்லாத்தை சொல்லி முடிக்கல. எங்கட மஹல்லாவில் ஒரு 500 குடும்பம் இருக்குது. 500 வீட்டுக்கும் ஏறி ஒவ்வொருவருடைய காதிலையும் கேட்கிறது போல தீனை இன்னமும் சொல்லி முடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு ஆலத்தையும் பொறுப்பு கொடுக்கிறான். இந்த தீனை முழு ஆலத்துக்கும் கொண்டு போகணும். காலம் எவ்வளவு தாரோம்? 23 வருஷத்துல வேலை முடியணும். 40வது வயதில் நபியாகிறார்கள், 63 வஃபாத் ஆகிறார்கள். 23 ஆண்டுகளில் இந்த பணியை செய்யணும். நாங்க ரெண்டா என்ன கேட்டிப்போம்? யா அல்லாஹ் இன்டர்நெட்டை கொண்டு வா. அப்ப மக்காவிலிருந்து பயான் பண்ணினா ஆஸ்திரேலியால கேட்பாங்க இல்லையா? இப்ப இருக்கிற இந்த மீடியாவில் அப்ப வந்திக்கணும். எங்கட பார்வையில லேப்டாப் எல்லாம் அப்ப வந்திக்கணும், ஐபோன் அப்ப வந்திக்கணும். அப்பதான் வஹை இறங்க இறங்க ரசூலுல்லாஹ் 6 மணி செய்தி 9 மணி செய்தின்னு மக்கால் இருந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஊடகங்கள்ல நாங்க சொல்றோமே, நல்லவைகளை சொல்றோமே, சொல்ற நாங்க தான் நினைக்கிறோம் எல்லாரும் பார்க்கிறேன். ஆனா எல்லாரும் பார்க்கறல. அந்த செய்தி உள்ளத்துல தாக்கத்தை உண்டாக்குறல. அந்த செய்தி மனிதனில மாற்றத்தை உண்டாக்குறது இல்ல. அப்படி இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அதை கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு உலகத்துக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய ஆலமீன் ஆலத்தாறுகளின் ரசூலாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெய்த்து சொன்னாங்களா? நபித்துவம் கிடைச்ச பிறகு எங்க போனாங்கன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் ஆக நீண்ட பயணம் தபூக்கு தான் பேசிக்கிறாங்க. அதுவும் இப்ப சவுதிக்குள்ளதான் இருக்குது. நபித்துவம் கிடைச்ச பிறகு சவுதி அரேபியாவுக்கு வெளியில போயிட்டு இல்ல. அப்ப இருந்துச்சு ஹிஜாஸ் என்ற பெயர்ல, இப்ப இருக்குது சவுதி அரேபியா பேர்ல. சவுதிக்கு வெளியில போயிட்டு இல்ல. ஆனா முழு ஆலத்துடைய பொறுப்பு